Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரியல் client மேல ரிசப்ஷன் லுக் நான் எப்படி பண்றேன், ஒரு ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப் எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இவங்க என் பிரைட் ஸ்னேஹா, இவங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸில் கொஞ்சம் ஹேர்ஸ் இருந்துச்சு, அதனால நான் வந்து ரேசர்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன். இல்லைனா ஃபவுண்டேஷன் பண்ணும்போது அது வந்து ரொம்ப க்ளோஸ் லுக் ஃபோட்டோகிராஃபிக்காக நல்லா இருக்காதுங்கிறங்காட்டிக்கு. ஸோ அடுத்தது நலங்க வச்சங்காட்டி அவங்களுக்கு ஃபேஸில் அங்கங்கே எல்லோ டென்ஸ் இருந்தது. அதனால ஹிமாலயாஸோட கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா ஃபேஸுக்கு மசாஜ் கொடுத்து ஒரு 2 minutes விட்டுட்டு வெட் டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ளீன் ஃப்ரெஷ்ஷில் ஆரம்பிச்சிருக்கோம். பட் ஸ்டில் இதுக்கு மேலே நீங்கள் நிறைய ப்ராப்பராக மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் உறிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக ப்ரைமர் பவர் கிரப் ப்ரைமர் போட்டுட்டேன். இப்போ வந்து ஐப்ரோஸ்க்கு வந்துட்டேன். ஸோ ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்ஃபோட டிரான்ஸ்பரண்ட் ஐப்ரோ வந்து போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ என்ஹான்சர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணி ஒரு நீட் லுக் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஐஸ்க்கு கன்சீலர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு லெமனோட லிக்விட் ஐ ஷேடோ ஆஸ் யூஷுவல் நான் யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்மோக்கி விங் லைனர் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இது இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ணுறதுக்காக பவுடர்டு ப்ரௌன் ஷேட்ஸ் வந்து ஹூடா பியூட்டியோட நாட்டி பேலட்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து ஐ ஷேடோஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஐலைனர் பண்ணுறேன். ஸோ ஐலைனர் ஒரு ஸ்மச்டு விங் லைனர் மாதிரி கொடுத்துட்டு ஃபால்ஸ் லேஷஸும் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேலே லைட்டாக க்ரோம் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் ஐ மேக்கப் லுக். இது ஃபஸ்ட்டு வந்து லோவர் லேஷ் லைன் வந்து லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லேஷ் லைன்ஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி ப்ரைமர் போட்டுங்காட்டி ஸ்ட்ரைட் அஹெட் ஐம் கோயிங் வித் மை ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு ஏர் ப்ரஷ் ஷாலட் எல்பெரியும் டபுள் வேர் வந்து எஸ்டி லாடர் யூஸ் பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. அவங்க கொஞ்சம் டேண்டாகவும் இருக்காங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ணதை விட இந்த தடவை ரொம்ப டேண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு கன்சீலர் வந்து எல்ஃபோட கேமோ கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஐப்ரோஸ்க்கும் லைட்டாக டிஃபைனேஷன் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லாரா மர்சியோட லோஸ் பவுடர்ஸ் வச்சு நல்லா ஃபேஸை செட் பண்ணிவிட்டு சீக் ஏரியாஸ் மட்டும் விட்டுட்டேன். ஸோ அதுக்கு மட்டும் நான் வந்து லிக்விட் ப்ளஷ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஆட் பண்ணி ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் இதை செட் பண்ணுறதுக்கு வந்து ஹோல் ஹார்ட்டடாக நான் வந்து நல்ல ஒரு மேக்கோட ஸ்கின் ஃபினிஷ் மினரலைஸ் ப்ரான்சஸ் வச்சு ஃபுல்லாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போ நான் பெருசாக லோவர் லேஷ் லைன் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி போல்டாக இருக்குது ஐஸ் அப்படின்றங்காட்டி லைட்டாக லோவர் லேஷிங்க்கு ப்ரௌன் கலர் நான் என்னென்னலாம் ப்ரௌன் கலர் பவுடர் ஷேடோஸ் எடுத்தனோ அதெல்லாம் லோவர் லேஷ் லைனுக்கு போட்டு மஸ்காரா போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹைலைட்டர் போடுறது வந்து போடாததும் உங்கள் இஷ்டம். நான் வந்து லைட்டாக ஹைலைட்டர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் தான் லிப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக லிப் பாம் போட்டு ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் போட்டுட்டு அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலர் வந்து பிங்கி ரெட் மாதிரி ஃபஸ்ட்டு பேஸாக நான் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானே ஒரு ஓன் கன்காஷன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணேன் லிப்ஸுக்கு. ஸோ அதை தான் வந்து செகண்ட் டைம் நான் அது மேலே அப்ளை பண்ணுறேன். ஸோ தட் அவங்களுக்கு இன்னுமே நல்லா அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஒரு நல்ல ஒரு பீச்சி ரெட் மாதிரி நான் ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ அது மேலே ஒரு கிளாஸ் வந்து அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டிங் மேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு ஆல்கஹால் செட்டிங் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே ஸ்பெட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா ஸ்டே இருக்கும். பட் என்னென்னா அவங்க வந்து ஆஸ்மா பேஷண்ட்னால அவங்கள மூச்சு பிடிக்க சொல்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் லைட்டாக சீக் போன்ஸில் எல்லாத்துலேயும் ஹைலைட்டிங் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஹேர் டோ சைமல்டேனியஸாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஹோப் யூ கைஸ் லைக்ட் இட் அண்ட் ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா லெட் மீ நோ டவுன் பிலோ த கமெண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐ வில் பி அப்லோடிங் ஆன் மை ஃபியூச்சர்.